ஓகே, நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதாங்க எங்களோட வீடு. நான் அதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கிச்சன். இது வந்து விறகடுப்பு. நாங்கள் இப்போ தான் வந்து பார்க்குறோம். எல்லாமே செய்யணும். இது வந்து பழைய காலத்தில் பாவிச்சதாக தான் இருக்கும். தான் கிச்சன். நாங்கள் போய் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இது தான். அடுக்கல் இன்னும் தேவையான திங்ஸ், கபட் திங்ஸ்கள் வாங்கினோம் கொஞ்சம். இது பிஸ்கெட்டுகள், அங்கர்மா சீனியர்கள் போட்டு வைக்கிறதுக்கு மாதிரி போட்டு பிளேட் வாங்கினோம். மரக்கறி வெட்டுறது இப்படி தேவையானது கொஞ்சம் வாங்கினோம். பாருங்கள், ஜொக் வாங்கினோம். தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். பிள்ளைக்கு சாப்பாடு தீத்துறது அப்படி வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். இது வந்து ஒரு ரூம் லைட்டும் வாங்கி போட்டுக்கணும். லைட் உண்டு உள்ள வீட்டில் என்னை வீட்டு யூஸ் ஆகுறதுக்கான நல்ல செங்கல் வீடு தான். சாய் பாப்பாவை பாய் வாங்கி புது தலைவாணி 2 வாங்கி அவரையும் வளர்த்தியாச்சு. அவரும் இருக்கிறார் ஹாப்பியாக. இது வந்து கதவெல்லாம் செய்யணும், எல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். இது வந்து என் ஹஸ்பண்ட் 20 வருஷத்துக்கு முத வாழ்ந்த வீடு. இது ஒரு ரூம். நாங்கள் வாங்கிட்டு வந்த இது மெத்த, தலைவாணி, பெட்ஷீட்டுகள் இதெல்லாம் கொண்டு வந்தது நாங்கள். இதுக்கும் பெரிய லைட் போட்டாச்சு. வயர் கோட்டை வச்சு ஹீட்டர் ஜோக்கில் தான் சமாளிக்கிறோம். இந்த சுவிட்செல்லாம் செய்யணுங்க. இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு மூட்டை. இது வந்து பிஸ்கெட்டுகள் இதெல்லாம் வச்சுருக்கோம். இது ஜன்னல் ஓரம் தான் நான் திறந்து பார்க்குறேன். இந்த மாமரம் முண்டி இருக்கும். நிறைய மாங்காய் சீசன் டைம் மாங்காய் கிடைக்குங்க. அந்தளவுக்கு நான் வெளியில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் குப்பை எரிச்சிட்டு இருக்கிறாரு. வேமா குப்பையை அரிக்கிறீங்க? குப்பையெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் பாத்ரூமும் செய்யணும். டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே செய்யணும். நிறைய குப்பை வளர்ந்து போயிருக்கீங்க. எல்லாத்தையுமே வெட்டி க்ளீன் பண்ணணும். என்ன எப்படி இருக்குது மனசு? சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். 2 நாள் தானே சரியான அந்த பூச்சியும் பாம்பு அதில் இருக்கு, பத்தைகள் தானே க்ளீன் பண்ணினா கொஞ்சம் நிம்மதியாக. இல்லை, 2 நாள் நின்றுட்டு போகிறதுக்கு தான் வந்தது. அந்த 2 நாளும் எங்களால் சும்மா வைக்கிற மாட்டேங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக நம்ம கொஞ்சம் சின்ன வயசில் வாழ்ந்த வீடு, 27 வருஷம் வீடு கட்டி செங்கல் வீடு பிடிச்சிக்கு எனக்கு. மேமா புல் அழுகுது, தூக்குங்க. சாய் பாப்பாவுக்கு ரொம்ப ஹெப்பிங்க. கூல் தானே, எங்கள் ஃபேன் கூட தேவையில்லை, அந்தளவுக்கு கூடல். ஆனால் நாங்கள் விட்டுட்டு வந்தோன்னா அழுகத்தான். நாங்கள் எப்பயுமே பக்கத்தில் இருக்கணும். அச்சி பிள்ளையா நீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதை தின்னுவாரு. இதான் கருத்து. இதில் வெளிப்பப்பா உடைய போகுது. இன்றைக்கு வந்து ஒரு பிளான் கொக்கனட் டஃபி செய்கிறது தான். ஏன்னா தென்னை மரத்தில் நிறைய தேங்காய் வைக்கிட்டு ஒரு நாளைக்கு இல்லைனா 4 தேங்காய் கிட்ட விழுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொக்கனட் டஃபி செய்வோம் அப்படின்னு வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார். பார்ப்போம், செய்யலுமோ தெரியல. விறகடுப்பில் தான் செய்யணும். கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினது. பாருங்கள் எத்தனை தென்னை மரம் நிற்கிண்டு. பேமா எத்தனை தென்னை மரம்? 5 தென்னை மரம். எங்கட வளவுக்குள்ளே 5 தென்னை மரம். ஓகே, இப்போ நான் திங்ஸ் எல்லாம் அடுக்கி நெட்டு வாங்கினதுங்க. ஒரு ரூம் அளவுக்கு நெட்டு வாங்கினது. அதையும் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். 2 நாள் நிற்கிறதுக்காக இவ்வளோ திங்ஸ் வாங்கினோங்க நாங்கள். இது வந்து தேத்தனியெல்லாம் ஊற்றி குடிக்கிறதுக்கு வாங்கினோம். மண்பானை கப் நல்லா இருக்கும்ல.
பொட்டில் வாங்கினது, கத்தி, கரண்டி, இது மரக்கறி வெட்டுற போட், இது ஃபுல்லாக பிஸ்கெட். இது ஃபுல்லாக பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, பாப்பாவுக்கு தேவையானது, அங்கர்மா, சீனி, தைல எல்லாமே வாங்கி வச்சிருக்கி. முகம் பார்க்க கண்ணாடியும் வாங்கி வச்சிருக்கி.